இந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 13/6/2026 வைகாசி மாதம் 30ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது சம்பந்தமாக நீங்கள் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேறக்கூடிய அற்புதம். பண உறவுக்குண்டான உத்தரவாதம். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய உங்களுடைய முயற்சி வெற்றிகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். உறவுகளில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். விரயங்கள் சுப விரயமாக மாக்கும். மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் அண்டாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். புதிய மறைமுகம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருக்கக்கூடிய எல்லா சுபவிரயமும் முடிக்கப்பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் லாபமும் பணவரவும் தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்களும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் தனிப்பட்ட நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருவது பெரிய நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். லாபத்திற்கு உண்டான அற்புத காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உறவுகளுக்குள்ளான சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் சந்தேகங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். உறவுக்குள்ளாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் இழுபறியாக இருந்த சங்கடங்கள் கண்டிப்பாக தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான காலகட்டம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில்
உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். உறவு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பென்று எல்லா விதமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில் ரீதியாக ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு காட்டுவதும், உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு நிம்மதிகள் ஏற்படக்கூடிய காலகட்டமும், பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, கோபதாபங்கள் தவிர்த்து கொள்வதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய சங்கடங்களிலிருந்து நிவர்த்தி, உத்தியோக ரீதியாக பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதும், தைரியத்துடன் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த அனுகூலங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.